ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் அప్పుడు ఇప్పుడు ఎప్పుడు அந்த படம் தான். அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்குனது சுதீர் வர்மா. இதில் நடித்தது நிఖில் சித்தார்த்தா, ருக்மணி வசந்த், திவ்யான்ஷா கௌசிக், ஜான் விஜய், அஜய், வியாஹர்ஷா, சத்யா மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே கதைக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வீடியோ அப்டேட் ஆகும். இப்போ இந்த படத்தில் இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக் கார்த்திக் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. ரீ ரெக்கார்டிங் ஆர்ஆர்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். சுதீர் வர்மா இயக்குன இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷி என்ற கேரக்டரில் நிఖில் சித்தார்த் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கார் ரேசர் ஆகணுன்றது தான் அவரோட எய்மு. இப்போ படத்தோட கதைப்படி திரைக்கதை பற்றி பார்த்திங்கன்னா சத்யாவும் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து திருடத்துக்கு போவாங்க. அப்போ வந்து ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க. அதுதான் கதை. அப்போ கதை வந்து லண்டனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ லண்டனில் காட்டும்போது ரிஷி இருப்பார். அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது அவரோட பிளேஸில் ஃபஸ்ட்டு நேட்டிவ் பிளேஸில் தாரான்னு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவார். அவங்கள வந்து விட்டு பிரிஞ்சிடுவார். அப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டை லவ் பண்ணதான் அவர் பிரிஞ்சிடுவார். இதெல்லாம் காமெடியாக தான் எடுத்துன்னு போயிருப்பாங்க. 2 வருஷம் கழித்து அதே தாராவை சந்திப்பார். மறுபடியும் லவ், பாட்டு, ஃபைட்டு அதே மாதிரி மாறி மாறி வரும். ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்டான துளசின்ற பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து காப்பாற்றுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது லவ் பண்ணுற மாதிரி பண்ணோம். இப்போ அந்த லோக்கல் டான்னு ஒருத்தர் காட்டுவாங்க லண்டனில், ஜான் விஜய். பத்ரிநாத் என்ற ஜான் விஜய் பார்த்திங்கன்னா அவர் பெரிய டானாக இருப்பார். அங்கே காசுலாம் கொடுத்து வட்டிக்கெலாம் விட்டு இல்லீகலாக சம்பாதிப்பார். அவர் கூட முன்னான்னு இருப்பான். அவர் தான் அஜய். அந்த முன்னா தான் இவருக்கு ரைட் ஹேண்டு. இப்படி இவங்க இல்லீகலாக நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ரிஷி வந்து அந்த இதில் வந்து எப்படி மாட்டுறான், அவங்கக்கிட்ட இந்த பத்ரிநாத் கிட்ட எப்படி மாட்டுறான், அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரான்றது தான் படத்தோட கதை. இந்த கதைப்படி பார்த்திங்கன்னா பத்ரிநாத்துக்கு வந்து ஒரு டிவைஸ் கிடைக்கும். அதாவது ஒரு பாஸ்வேர்டு, ஒரு மோக்கான்ற ஆளோட அக்கௌண்ட்லேருந்து டிரான்சாக்ட் ஆகிற 500 கோடி வந்து பாஸ்வேர்டு வச்சு ஒரு டிவைஸ் கிடைக்கும். அது வந்து காணாமல் போயிடும். அது வந்து துளசி வந்து அவள் வந்து ஒரு ஃப்ராடு மாதிரி அவள் வந்து அதை கைப்பற்றுவான் இந்த பத்ரிநாத்தை ஏமாற்றி. இப்போ அந்த டிவைஸ் வந்து ஹீரோ கிட்ட போச்சா அப்படியா இல்லைன்றது தான், அந்த டிவைஸை வந்து எப்படி எடுத்தாங்க இல்லைன்றது தான் கதை. இந்த ஃபஸ்ட்டு காமிச்ச 2 திருடங்க வந்து அந்த டிவைஸை வந்து அவங்க நேட்டிவ் பிளேஸில் வந்து திருடினாங்களேன்றது தான் படத்தோட ஹைலைட்டாக கடைசியில் முடியும். இதில் துளசி வந்து இந்த ரிஷியை ஏமாற்றுவாள், தாரா வந்து லவ் பண்ணுவாள். பாட்டு ஃபைட்டுன்னு போவோம். இதில் எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. இவங்க இந்த ரிஷி, தாரா, துளசி 3 பேர் வந்து ஆஜின்ற ஃப்ரெண்டு ஹர்ஷா. இந்த துளசி வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு வேறு ஏமாற்றிட்டு போய்டும் அந்த ரிஷியை. இப்படி எல்லாமே நான் லீனியராக காமிப்பாங்க. அதனால தான் நானும் நான் லீனியராக சொன்னேன். இப்போ இந்த ஆஜியோட கதையை கேட்டு தான் இந்த துளசியும் வந்து இவங்க கூட சேருவாங்க. இந்த ஆஜியால் தான் லண்டனுக்கே வந்து இந்த ரிஷி போவான். ரேஸ் கோர்ஸில் வந்து உன்னை ஜாயின் பண்ணி விட்றேன், நீ அங்கே ரேஸ் இதில் பண்ணு, இங்கே ரேஸ் ஆடலாம் உன்னெல்லாம் ஆக முடியாது, அதுக்கான ரோடெலாம் இங்கே வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி விட்ருவான். அதனால தான் லண்டனே போவாங்க. ஆனால் இது வந்து ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதனால் இது ஆனால் ஒரு நல்ல படம் மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.